அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்பெஷல் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு குட்டி போண்டா தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இதை ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு டீயோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1 கப், உளுந்து அதே அளவு உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டர் அல்லது மிக்சியில் நல்லா தண்ணியை தெளித்து உளுந்த வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சுசிய மாவு தாங்க. சிஎம் செய்கிறோம்ல, அதுக்கும் இதே மாவு தான். நீங்கள் ரெண்டுக்குமே இந்த மாவை பயன்படுத்திக்கலாம். இதே அளவு மாவு தாங்க. மாவை ஆட்டி எடுத்தாச்சு. நம்ம 1 கப் பச்சரிசியும் 1 கப் உளுந்து ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் எல்லாம் இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டர் மிக்ஸி எதில் ஆட்டி எடுத்தாலும் நல்லா இந்த பதத்துக்கு உளுந்த மாவு வடை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம் பொடிசாக. அந்த பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் மல்லி இலைகளையும் நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்குறோம், அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம், வர மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறோம், அதை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா இருக்குல்ல, சோடா மாவு, அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் இட்லி மாவு பயன்படுத்தி கூட செய்யலாம். நார்மலாக புளிக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி கூட செய்யலாம். ஆனால் இந்த மாவு நம்ம அரைச்சி செஞ்சோம்னா மதுரையில் தள்ளுவண்டியில் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு கிடைக்குங்க. இந்த மாவை நம்ம சுசியம் இருக்குல்ல, சிஎம், அதுக்கும் பயன்படுத்தலாம். ரெண்டும் ஒரே அளவு மாவு தான். ரெண்டுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இப்படி அரைச்சிங்கன்னா அந்த மாவை நீங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை கையில் குட்டி குட்டியாக எடுத்து போட போகிறோம். ஸ்பூனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி குட்டி குட்டியாக இதில் கிள்ளி தான் விடணும், அப்போ தான் நல்லா வரும். ஸ்பூனில் கூட 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே வடையை எடுத்துருங்க. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. மதுரையில் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த குட்டி கார போண்டா மொறு மொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம குட்டி கார போண்டா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஈவினிங் டைமில் நல்ல ஒரு டீயோட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.